அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 27/8/2026. சதுர்த்தசி திதி காலை 9:09 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. அவிட்டம் நட்சத்திரம் பின்னிரவு 2:15 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள். சித்த யோகம் பின்னிரவு 2:15 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதனுடன் கேத்து, கன்னியில் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு பகவான். இன்றைய விசேஷம் ஆவணி அவிட்டம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. பௌர்ணமியும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? பூணூல் அணிய, குழந்தைக்கு பெயர் சூட்ட, தானியம் சேமிக்க, தோட்டம் அமைக்க, இசை மற்றும் மிருதங்கம் பயில, புது பதவி ஏற்க, வாகனம் வாங்க, கிரிவலம் வர நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, காலநிலை மாறுவதைப் போல சில மனிதர்களின் மனமும் மாறிக்கொண்டே இருக்கும். அதை ஏமாற்றம் என்று சொல்லாதே. அதுதான் இந்த உலகின் மிகச்சிறந்த யதார்த்தமாகும். அதனால தாங்க அப்பெல்லாம் என்கிட்ட அவர் நெருங்கி பழகினார், இப்போ விலகி போயிட்டார் அப்படின்னு சிலரை நினச்சி சிலதெல்லாம் நாம் சொல்லுவோங்க. நாம் கூட சில நேரங்களில் அந்த மாதிரி மாற வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க. அதனால தாங்க யாரையுமே நீங்கள் குறை சொல்கிறது கிடையாது. யதார்த்தமாக யோசிப்பீங்க. அந்த நேரம் அவருடைய சூழல் அப்படி இருந்தது, பக்கத்தில் வீடு இருந்தது, அடிக்கடி வந்து பார்த்தாரு, இப்போ தூரமாக போயிட்டாரு, அதனால் எப்போயோ ஒரு தடவை தான் வராரு அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களை குற்றக்கண்ணோடு பார்க்காமல் அடுத்தவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் தான் அப்படிங்கிற நல்ல எண்ணங்களுடன், நேர்மறை எண்ணங்களுடன் எல்லோரையும் நினைத்து பார்க்கக்கூடிய நெஞ்சத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு குரு பகவான். அவர் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறாருங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனம் புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இரவு நேர பயணங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உணவு விஷயத்தில் இனிமேல் கட்டுப்பாடு தேவைப்படுதுங்க. கொஞ்சம் டயட்டில் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் கொழுப்புக்கு உரிய கிரகமாகும். அதனால தான் அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொழுப்பு சத்துள்ள உணவுகளை எல்லாம் குறைக்கிறது நல்லதுங்க. 7.5 சனி ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கிறதுனால யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏதோ நம்ம வேலையை நாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கூட வம்புக்கு இழுக்கிறவங்க இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. இருந்தாலும் கூட அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆபத்தில்லாத வார்த்தைகளை பேசிட்டு அப்படியே நழுவி போயிடுறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் 6ஆவது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கும். அதை பெருசுப்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. குடும்பம்னா 1-2 அப்படி தான் பேசுவாங்க. இதெல்லாம் நாம் பெருசாக்கி கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாங்க. பூர்வ புண்ணியாதிபதி சூரியனோட புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். அதிக அளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்கி இருக்கும். பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயமாக பார்த்துன்னு இருக்கீங்க, கூடி வர வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகளும் தேடி வருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, அடுத்தவர் பார்வையில் நல்லவராக வாழ வேண்டும் என்று உன் வாழ்வை இழந்து விடாதே. இங்கு சிலரால் பாராட்டப்படுவதும் சிலரால் பழிக்கப்படுவதும் அவரவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நிகழ்கிறது. நீங்கள் நடுநிலைமையாக தாங்க இருக்கீங்க, நீங்கள் நல்லவங்களாக தாங்க இருக்கீங்க. ஆனால் ஒருத்தவங்க உதவி கேட்டு அதை செய்து கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லவர்னு பாராட்டுறாங்க. அதே நேரம் உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் வேறு மாதிரி நபர் அப்படின்னு சொல்லி தூற்றுகிறாங்க. அதனால தாங்க பழிக்கிறவங்க பழிக்கட்டும், போற்றி பேசுகிறவங்க புகழ்ந்து பேசட்டும். நம்ம கடமையை நாம் சீராக செய்துக்கிட்டே இருப்போம். உலக பார்வைக்கு அது எப்படி வேணாலும் படட்டும். ஆனால் நாம் நல்லா இருப்போம், சரியாக இருப்போம் அப்படிங்கிற பார்வையோடு எங்கும் எப்பொழுதும் நடுநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் 4ஆம் இடத்துல சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க. தைரியமாக முயற்சி பண்ணலாம். லோனுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. மேனேஜரை பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆடிட்டர்கிட்ட சொல்லி சில பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிடுறது நல்லது. எல்லாமே நாம் தயார்படுத்தி கொடுக்கும்போது தான் நாம் நினைக்கிறது எல்லாமே கிடைக்குங்க. அதனால் எல்லாத்தையும் தயார்படுத்தி கொடுக்கவும் பாருங்கள். அதே மாதிரி சிஎம்டிஏ எம்எம்டிஏ அப்ரூவலுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்களாலையும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீசகதியில் உட்கார்ந்து சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம் சுமாராக தான் இருக்கும். லேசாக கால் வீக்கம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. மற்றபடி 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை நோக்கி சந்திரனும் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்கும். சில புது விஷயங்களையும் இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக நல்ல வரஞ்சாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பணத்தை விட உடலை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் உடல் கெட்டு போய்விட்டால் பணத்தால் கூட பாதுகாப்பை தர முடியாது, பணத்தால் கூட உடலை சரி செய்ய முடியாது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீங்க. அதிகமாக ஆசைப்பட மாட்டீங்க. நாம் நம்ம வாழ்க்கையை வாழ்வோம், அடுத்தவங்கள பார்த்து நாம் சூடு போட்டுக்கக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய விரல் வீக்கத்திற்கு தகுந்தாற் போல எல்லாவற்றையும் யோசித்து செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. தள்ளிப்போன விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு பக்கம் சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்த்துன்னு இருக்குங்க. கடன் அதிகமாக வாங்கிட்டோமோ, அதிகமாக ஆசைப்பட்டுட்டோமோ, அகலக்கால் வச்சிட்டோமோ அப்படின்னு ஏதாவது ஒரு யோசனை இருந்து கொண்டு இருக்குங்க. நல்ல இடம் வந்தது, சரி அப்படி இப்படின்னு ஏதோ உருட்டி புரட்டி கையில் இருந்ததெல்லாம் போட்டு வாங்கியாச்சு. ஆனால் வாங்கின பிறகு தான் தெரியுது மாதம் இஎம்ஐ கட்ட வேண்டியது அதிகமாயிட்டே போகுதுன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ஆனால் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச இடத்துலேருந்து சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பேங்க் லோனும் கிடைக்கிறதுக்கு சூழல் இருக்குதுங்க. குறைஞ்ச வட்டியில் உங்களுக்கு பண உதவி கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. தைரிய ஸ்தானாதிபதி சூரியனோட உங்கள் ராசிநாதன் புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். ஆட்டும் பார்த்துக்கலாம், எத்தனை நாளைக்கு தான் பயந்து இருக்கிறது அப்படின்னு சில நேரங்களில் உங்களை நீங்களே தைரியப்படுத்தி கொள்ளவும் செய்வீங்க. சுக்கிரன் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மாறுறது, கட்டுறது, அதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் கூட
இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகஸ்தானத்தை சுக்கிரன் பார்த்துன்னு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கும், கோபதாபங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, இந்த உலகில் சிறந்த வேலை என்று எதுவுமே இல்லை. செய்கின்ற வேலையை, கிடைத்த வேலையை ரசித்து நேசித்து செய்யுங்கள். அதுவே சிறந்த வேலையாகும். அதனால தாங்க சாதாரண வேலையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய வேலையாக இருந்தாலும், எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை சொந்த வேலையாக நினைத்து அக்கறையுடன் செய்து முடித்து காட்டி வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருங்க. நேற்று புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கோபப்பட்டீங்க, ஆவேசப்பட்டீங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. குறிப்பாக முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க மனசு புண்படுமாறு சில நேரங்களில் பேசிடாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்குதுங்க. அது அப்படியே பெருசாக வளர்ந்துடாமல் பார்த்துங்க. ஏன்னா அப்படியே போச்சுன்னா அப்புறம் 2-3 நாளைக்கு நீடிக்கும். அதனால் கொஞ்சம் பின்வாங்கிறது நல்லது சண்டையில் இருந்துங்க. அதே போல் வண்டி வாகனத்தில் பிரேக்கெல்லாம் இருக்கா, ஃபியூல் இருக்கா, இன்சூரன்ஸ் புதுப்பிச்சிட்டோமா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. நோ பார்க்கிங் இடத்துல வண்டி நிறுத்த வேண்டாங்க. நம்மளை அறியாமலேயே ஏதாவது நடக்கும். அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்கள் சாப்பாட்டு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். அதிகமாக உப்பு காரம்லாம் இன்றைக்கி வேண்டாங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் இன்றைக்கி டல் அடிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரி ஏதாவது ஒன்று சொல்லுவார், கோவப்படுவார், கொஞ்சம் வேகமாக பேசுவார். அதனால் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. சகோதர வகையில் இன்றைக்கி செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, புரிந்து கொண்டு நடப்பவர்கள் இங்கு யாரும் இல்லை. புரிந்து கொள்ள சொல்லி நடப்பவர்களே இங்கு ஏராளம். அதனால தாங்க அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நாம் அடுத்தவங்கள புரிஞ்சு நடந்துப்போம். சிலரை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. கோபமாக இருக்காங்க, அல்லது வேறு ஏதோ மன வருத்தமாக இருக்காங்க, அல்லது சந்தோஷமாக இருக்காங்க, சங்கடத்தில் இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய பாடி லாங்குவேஜை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவருடைய நடவடிக்கைகளையும் மனநிலையையும் உளவியல் பூர்வமாக உணர்ந்து கொண்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு தகுந்தாற்போல் பேசக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு பயணப்பட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. பிரபல யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் எதிர்த்தவங்க அடங்குவாங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளிவட்டாரமும் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குதேன்னு ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டு இருப்பீங்க. அதே மாதிரி சாப்பிட்டாலும் சாப்பிட்லன்னாலும் ஏதோ ஒரு வகையில் உடம்பு படுத்தின்னு இருக்குதுங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகிறது, முடி உதிர்றது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க.
அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கிறதுனால யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டுறாதீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. தள்ளி போனவங்களுக்கு சீக்கிரம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கடனை உடனே வாங்கி ஏதாவது ஒரு வீடு சொத்து ஒரு இடமாவது வாங்கிடணுங்கிற முனைப்பில் இன்றைக்கி நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க, வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் முடங்கி கிடந்த வேலைகள் அதெல்லாம் சீக்கிரம் முடித்து காட்டுவீங்க. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கண்ணாடியில் இருக்கும் அழுக்கானது எப்படி நமக்கு சொந்தமில்லையோ அதை போலவே நம்மை பற்றிய எண்ணங்கள், விவாதங்கள், விமர்சனங்கள் அதெல்லாம் நம்மை எதுவும் செய்து விடாது. யார் யாரோ ஏதோ நம்மளை பற்றி பேசின்னு இருக்காங்க, அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாது. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் சுத்தமாக இருக்கோம், மனசாட்சியோடு நாம் நடந்துக்கிறோம். இதை விட வேறு என்ன இருக்குது? அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நம்மளை எதை வேணாலும் குறை சொல்லிட்டு போகட்டும், எப்படி வேணாலும் குத்தம் சொல்லட்டும். அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியுமா? அதெல்லாம் நினச்சி கவலைப்பட முடியுமாங்கிற ஒரு தெளிவான சிந்தனைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்துன்னு இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை அடிமனசுக்குள்ளார இருந்துன்னு இருக்குங்க. தேவையில்லாத ஒரு பயம் அதெல்லாம் கூட இருந்துன்னு இருக்குங்க. பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் இருந்ததுன்னா நீங்கள் போய் வர்றது நல்லது. குறிப்பாக சனிக்கிழமையில் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது கொடுங்க. உணவு தரலாம், அல்லது ஏதாவது பொருள் தரலாம், உடை தரலாம். அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த கண்டகச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மதியத்திலிருந்தே சந்திரன் உங்களுக்கு சாதகமாக மாறுறாரு. அப்படி இருக்கிறதுனால மதியத்திலிருந்தே பரபரப்பாக பல வேலைகள் முடியும். முடியாததையும் முடித்து காட்டுவீங்க. எதிர்ப்புகளிலேயும் நீங்கள் ஜெயித்து காட்டுவீங்க. வெளிவட்டாரமும் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தெளிவு, பொலிவு அதெல்லாமே வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் இப்படி நம்மளை பொறாமையாக பார்க்குறாங்களே, இப்படி எல்லாருமே நமக்கு எதிர்ப்பாக இருக்காங்களே, ஆனால் மேலதிகாரிகள் நமக்கு ஆதரவாக இருக்காங்களே அப்படின்னு பல நேரங்களில் மாறி மாறி யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீங்கள் விரும்பும் உயரத்திற்கு சிறப்பாக உங்களை அழைத்து செல்லும். ஆமாங்க, அதனால தாங்க சின்ன சின்ன வேலையாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்வீங்க, விருப்பத்தோடு பண்ணுவீங்க. ஏனோ தானோன்னெலாம் எடுத்து கட்டி செய்ய மாட்டீங்க. பிடிச்சிருக்கு அதனால் செய்வோம், பிடித்து செய்வோம் அப்படின்னு நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் எல்லா செயல்களிலும் முழுமையான ஈடுபாட்டுடன் ஈடுபட்டு எல்லாவற்றிலும் வெற்றி கொடி நாட்டக்கூடிய வித்தகர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட பாக்யாதிபதி புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் நீங்கள் நினச்சது நிறைவேறும்.
நிறைவேறும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க. பணப்புழக்கம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் கையில் ஒன்றும் தங்க மாட்டேங்குது, வருது போகுது கரையுது, இப்படியே போயின்னு இருக்கே வாழ்க்கைன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. எல்லாம் ஒரு பக்கம் நல்லதாக நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்கிறாருங்க. உங்களை பற்றிய வதந்தியெல்லாம் ஒரு பக்கம் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்குது, விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருக்குது. ரொம்ப நெருக்கமாக நமக்கு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவங்க கூட இப்போ நம்மளை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ராசிநாதன் சுக்கிரனை சனி பகவான் பார்க்கறதுனால திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்த உதவி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் வியாபாரம் ஓகோன்னு இருக்கும், லாபம் நல்லா இருக்குது, வாடிக்கையாளர் வருவாங்க, வேற்றுமொழி வேற்று இனத்தை சார்ந்தவங்க மூலமாக அதிகமாக லாபம் கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வெற்றி உண்டு. ஆனால் அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன வீண் பழி பயம் இதெல்லாம் வந்து விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும், செலவுகளும் இருந்துகிட்டே இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பொய்யை சொன்னால் நீதான் அதை காப்பாற்ற வேண்டும். உண்மையை சொல், அது உன்னை காப்பாற்றும். அதனால தாங்க சும்மா ஒரு பேச்சுக்காக கூட நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க. பொய் சொன்னாலும் அந்த பொய்யை கட்டி காப்பாற்றுறது, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் அதையே சொல்கிறது, அதெல்லாம் உங்களால் முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேரம் அப்படியே பளிச்சுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. மனசில் எதையுமே நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. ஒரு வஞ்சகம், ஒரு சூசகம், இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் எல்லோரிடத்திலும் எல்லா வகையிலுமே யதார்த்தமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், உண்மையின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்துருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக நீங்கள் இருப்பீங்க. அழகு, தெளிவு, பொலிவு இதெல்லாம் உங்கள் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். முன்ன மாதிரி ஒரு குழப்பம், தடுமாற்றம் அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கள கேட்குறது, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லாருமே உங்கள் அளவுக்கு இருப்பாங்களா? அதுக்கு அவங்களும் அதே ராசியில் பிறந்திருக்கணும். எல்லோரும் மாறி மாறி தானே பிறந்திருக்காங்க. அவங்கவுங்களுக்கும் ஒரு நேச்சர் இருக்கும் இல்லைங்களா? அதை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிங்க. பாதை மாறி விழுந்துடக்கூடாது, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது, உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக கொஞ்சம் வேலை சுமைகள் இருந்துருக்கும், சின்ன சின்ன பகை இருந்து கொண்டு இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால வீடு வாங்கிறது, கட்டுறது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்திருந்தாலும் சாக்கடையில் விழுந்து விட்டால் அங்கேயும் நீச்சல் அடித்து கொண்டிருக்கக்கூடாது, எழுந்து வெளியே வந்து விட வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க எங்கே உங்கள் திறமையை காட்டணுமோ அங்கே உங்கள் திறமையை காட்டுவீங்க. எங்கே நிலைமை சரியில்லாமல் இருக்குதோ அந்த இடத்த நீங்கள் தவிர்த்துருவீங்க. எங்கும் எப்பொழுதும் புறச்சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றி அமைப்பித்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடன் உட்கார்ந்து முக்கியமான விஷயங்கள் பேசுவீங்க. அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி அவங்களுடைய வருங்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கிறது, முதலீடு செய்கிறது, இதற்கான முயற்சிகளையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. தாய் வழி உறவினர்கள் அவங்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. தாய் மாமா வகையிலையும் இன்றைக்கி சில பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க. நெருங்கிய சொந்த பந்தங்களில் ஒரு சிலர் நடுவில் விலகி போனாங்க, இப்போ விரும்பி வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை ராகு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதனால் எந்த சிக்கல் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய வசதியும் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. என்னதான் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்துல சந்தோஷ ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது மனசுக்குள்ளார சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால எந்த வேலைக்கு போனாலும் 2 தடவை அலைய வேண்டியதாக இருக்குது. 3ஆவது தடவை தான் முடியுதுன்னு சில நேரங்களில் ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபகரமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நீ விரும்பியபடி எதுவும் நடக்கவில்லை என்றால் நீ விரும்பியதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக நடக்கும் என்பதுதான் கடவுளின் திட்டமாகும். ஆனால் அதை உடனே புரிந்து கொள்ள முடியாது. காலம் போக போகத்தான் அதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால தாங்க நான் நினைக்கிறேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு அடிக்கடி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நடக்கலை அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரண காரியம் இருக்கும். வேறு ஏதாவது ஒரு திட்டத்துக்காக இறைவன் நம்மளை தயார்படுத்தலான்னு எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் எல்லாம் இறைவன் செயல் என்று இறைவனுடைய திருப்பாத கமலங்களை சிக்கன பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே நிலைமை கொஞ்சம் சரியில்லை. அலைச்சல்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே இருந்தது. குடும்பத்திலேயும் கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் இருந்தது. இன்றைய தினம் மதியம் 1:35 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் வெளியில் போகிறாரு. அதனால் மதியத்திலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் சோர்வு களைப்பு விலகும், உற்சாகமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார மதியத்துக்கு பிறகு ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். கண்ணாலேயே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமும் வர ஆரம்பிக்கும். பிள்ளைகளோடு இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த கோபதாபங்கள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி மதியத்துக்கு பிறகு வியாபாரமும் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தீருங்க. மதியத்துக்கு பிறகு வியாபாரம் எல்லாமே அமோகமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போட்டிகள் இருக்கும், மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும், சின்ன வேலை சுமைகள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் அவிட்டம் நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. இன்றைய தினம் மதியம் 1:35
நிமிடம் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாகவும் மதியத்துக்கு பிறகு மகிழ்ச்சி தரும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை, நீதான் தவற விடுகிறாய். அதனால தாங்க எது எப்படி இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் கடமையை முதல்ல நீங்கள் செய்து முடிப்பீங்க. நம்முடைய வேலை என்ன, நம்முடைய கடமை என்ன, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு கடமையை முதல்ல செய்வோம். நமக்குன்னு இருக்கிற வேலையை முதல்ல செய்து முடிப்போம், அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலான்னு நினைப்பீங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு பிறகு மற்ற வேலைகளை கவனிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாரு. மதியம் 1:35 உங்கள் ராசிக்குள்ளார வர இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மதியத்திலிருந்து அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்கணும். சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளி உணவுகளையும் இன்றைக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வியாபாரத்திலேயும் இன்றைக்கி சின்ன சின்னதாக வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள், வேலையாட்களோட கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த நிலைமை கொஞ்சம் இருக்குதுங்க. மற்றபடி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. எங்கே போனாலும் நீங்கள் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. பிள்ளைகள்கிட்ட உங்களுடைய கோபத்தை காட்டின்னு இருக்காதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மதியம் 1:35 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கடந்து போனதை நின்று நிதானித்து திரும்பி பார்த்தால் எவ்வளவு ஏமாளியாக நாம் இருந்திருக்கிறோம் என்பது அப்போதுதான் புரிகிறது. ஆமாங்க, கடந்து வந்த பாதையில் சிலர் எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்தினாங்க, எப்படியெல்லாம் நம்மளை மிரட்டினாங்க, எப்படியெல்லாம் நமக்கு வஞ்சகம் செய்தாங்க. அப்போல்லாம் நமக்கு அதெல்லாம் புரியலை. இப்போ யோசித்து பார்க்கும்போது தான் நாம் எப்படியெல்லாம் ஏமாந்து கடந்துட்டோங்கிறது புரிய வருதுன்னு. சில நேரங்களில் ஏக்கப்பெருமூச்சும் கோபப்பெருமூச்சும் விட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் 7.5 சனி கடுமையாக நடந்துட்டுருக்குங்க. அதில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வானிலை அறிக்கை மாறி மாறி வர்றது போல் உங்களுடைய மனநிலையும் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குங்க. திடீர்னு கோபமாக இருப்பீங்க, திடீர்னு சந்தோஷமாக இருப்பீங்க, திடீர்னு ஒரு யோசனையில் உட்காந்துருப்பீங்க, திடீர்னு உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், திடீர்னு பார்த்தா பெரிய பெரிய நோய்க்கான அறிகுறிகள்லாம் இருக்கிற மாதிரிலாம் தெரியும். இதெல்லாம் 7.5 சனி ஜென்ம சனியோட தாக்கம் தான். ஜென்மச்சனியின் தாக்கம் கடுமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. உப்பு காரம் பொதுவாக குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன நடைப்பயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சி அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. அதை மறக்காமல் செய்யுங்க. 2 நாள் நல்லா விழுந்து எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு வாரத்துக்கு எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்கிறது நல்லதில்லைங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. போட்டி தான். நேற்று வந்தவங்கள்லாம் பெருசாக வந்துட்டாங்களே, நம்மால் வர முடியலையேங்கிற ஏக்கமும் தாக்கமும்
பலனும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகமும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை சுமையோடு தான் இருக்கும். அதனால் உத்தியோகத்திலையும் விட்டு கொடுத்து கொண்டு போகிறது நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், பழைய சொந்த பந்தங்கள் அவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், கோபம் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.